வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜோதிட ஆசான், எங்களோட ஜோதிட ஆசான் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சூப்பர் சூப்பர் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளருங்க. நன்றி ஐயா, உங்க ஆசீர்வாதம் தான். நன்றி ஐயா. கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகளை பத்தி நம்ம போட்டிருந்தோம். துல்லியமான பலன் கொடுத்துருங்க. நிறைய பேருக்கு அது வந்து உந்துதலா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி தான் கேட்க போறோம். என்னன்னா தசாபுத்திகள். ஏதாவது கோச்சாரமா இருந்தாலும் தசாபுத்தி கொஞ்சம் சீக்கிட்டம்ங்கய்யா, அது கொஞ்சம் சொல்லுங்கய்யா எப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி இந்த சீரிஸ் ஃபுல்லா பண்ண போறோம். அப்படி இருக்கும் முதன்மையா சனி திசை, சனி மகாதிசை, சனி மகாதிசை, அதை பத்தி பார்த்துடலாம். சொல்லுங்க. பார்த்துருவோம். பக்தி யுகம் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். சனீஸ்வரன், ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சதுல நவகிரகங்கள்லயே சனீஸ்வரன் தான் ஒருத்தர். இப்ப சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். அவர் நல்லவரானாலும் கெட்டவரானாலும். சனி வந்துங்க 19 வருட கால தசை. சுக்கிரனுக்கு அப்புறம் முன்னுரிமை கொடுக்குற தசை, அதிக வருடம் உள்ள திசை சனீஸ்வரன் தான். அப்ப சனீஸ்வரன் அப்படின்னா எல்லாருக்கும் சில பயம் இருக்கும். நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஏதாவது இழந்துருவோமா, ஏதாவது அவமானம் வந்துருமா, பொருளாதார இழப்பு வந்துருமா, இப்படியெல்லாம் பயப்படுறது இயற்கை சனீஸ்வரனை கண்டா. ஆனா என்னை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு குழந்தை, ஒரு நல்லவர். அவர் திருத்துறத நம்ம வருத்துறதா நினைச்சுக்குவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப பேராசைப்படாம உன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறத இறைவனை சரணாகதி அடைஞ்சு போயிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. சூப்பர். ஆமா, நம்ம ஆளுக்கு இது கேட்பாங்கிறீங்களா? ஆசை யாரை விட்டது? விடவே விடாது. சக்திக்கு மீறி வீடு கட்டிக்கிறது, கார் வாங்கிக்கிறது. எங்க அக்கா வீட்டுக்காரர் மட்டும் கார்ல போறாரு, நான் நடந்தா போறேன். என் தங்கச்சி மாப்பிள்ளை மட்டும் வீடு கட்டிட்டாரு, நான் சும்மா இருக்கணுமா? யாரு என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? உங்களுக்குன்னு எழுதப்பட்டது, விதிக்கப்பட்டது என்னன்னு பார்க்கணும். நான் அப்படி பண்ணுவேன், இப்படி. இப்போ 7.5 சனி நடக்குது, தசாபுத்தியும் சரியில்லை, அஷ்டமாதிபதி தசை. முதலீடை போட்டுட்டு சனீஸ்வரன் மேல பழியை போட்டா சனி என்ன பண்ணுவாரு? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப சனீஸ்வரன் பக்குவமா, கவனமா, கவனச்சிதறல் இல்லாம கரெக்டா நகர்றவங்களுக்கு சனீஸ்வரன் யோகியே. சனிக்கிழமை ஒரு மனுஷனுடைய வியாதியை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளின்னு வேற என்ன கிழமை சொல்லுவாங்க? சனிக்கிழமை. வேற கிழமை சொல்லலாம்ல. சனி நீராடுன்னு தானே சொல்றாங்க, வேற கிழமை இல்லையே. அப்ப சனிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உங்க குலதெய்வம் கரெக்டா இருக்கணும்னா சனீஸ்வரன் நல்லா இருந்தா தான் குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரசன்னம் பார்க்கும்போது லக்னத்தோட சனீஸ்வரன் தொடர்பு இருந்தா 1000 மடங்கு குலதெய்வ ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சும்மாவெல்லாம் கிடையாது. சனீஸ்வரன் குலதெய்வ காரக கிரகத்தின் முதன்மை கிரகம். சனி பலம் இல்லைன்னா குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்காது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இது 3மே சனியினுடைய நட்சத்திரம். கிழமைகள்ல சனிக்கிழமை, நட்சத்திரங்கள்ல இந்த 3, தேதிகள்ல 8ஆம் தேதி, 17, 26, இதெல்லாம் சனியினுடைய தேதிகள். 8ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஆயுள் ஸ்தானம். உயிரோடு இருந்தா தானே சாதிக்க முடியும். விவேகானந்தர் என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருப்பதே உன் வாழ்க்கையில் முதல் வெற்றிங்கிறார். அப்ப நீ உயிரோடு இருக்கணும்னா உங்களுக்கு சனீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் வேணும். இப்ப சனியை ஒதுக்கிடலாமா? ஐயோ, யாருக்கு வாழணும்னு ஆசை இல்லை சொல்லுங்க. அப்ப சனி பலம், அதான் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். நீ தீர்காயில இருக்கணும்னு விருப்பப்பட்டுட்டாருன்னா சனீஸ்வரன் அள்ளி கொடுத்துருவார். அவர் கையில தான் எல்லாம் இருக்கு. அப்போ பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க பிறக்கும் போதே சனி திசையில தான் பிறப்பாங்க. சனி கர்மகாரன், கர்மஸ்தானத்துக்கு அதிபதி. சனி கொடுக்கிற வியாதி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரே கர்ம வியாதின்னு பேர். இது டாக்டர் கையிலையும் இல்லை, வியாதி அனுபவிக்கிறவங்க கையிலையும் இல்லை. எங்க சார் இருக்கு அந்த வியாதி? கடவுளின் வசம். எங்க இருக்கு? கடவுள். அவர் நினைச்சாதான் உனக்கு சரியாகும்.
அப்போ சனீஸ்வரன் ஒரு யூனிக்கான பிளானட். அவரோட தசை 12 லக்னக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் நல்லது, யாருக்கெல்லாம் கெட்டது. மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி, 10க்குடையவன். ஒரு வகையில் நன்மையும் தீமையும் கலந்தே செய்வார். மேச லக்னத்துக்கு சனி நீசமாகக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. மறைஞ்சா சிறப்பில்லை. பொதுவா சனீஸ்வரன் செவ்வாய், ராகு, கேது, சூரியனோட சேரக்கூடாது. அது நல்ல கிரக சேர்க்கை அல்ல. சேர்ந்ததுன்னா ஒரு உழுக்கு உழுக்கிட்டு போயிடும். பொதுவா சனி குரு கூட சுக்கிரனோட சேரும்போது பொருளாதார தன்னிறைவு கொடுப்பார். இதெல்லாம் பண கிரகங்கள். சனி பொதுவா 6ஆம் இடத்துல இருந்தா யோகம்னு சொல்றாங்க. உபஜயஸ்தானம் இருக்கிற இடத்த பொறுத்து, இருக்கிறவங்களோட கிரகங்களை பொறுத்து, பார்க்குற கிரகங்களை பொறுத்து 6ஆம் இடத்த சனியை நம்ம பார்த்து பேசணும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு சனி 6ல் இருந்தா யோகம். ரிஷப லக்னத்துக்கு சனி 6ல் இருக்கு, 6ல் இருந்தா யோகம். மேச லக்னக்காரங்களுக்கு சனி 6ல் இருந்தா போட்டு எரிஞ்சிடும், முடிச்சு விட்டு போயிடும். அதெல்லாம் சில சூட்சமம் இருக்கு. இதுல சனி நீசமாகிறது, உச்சமாகிறது இருக்கு. மேசத்துல நீசமாவாரு, துலாமில் உச்சமாவார் சனி. இதுல லக்னத்துல சனி, 4ல் சனி, 7ல் சனி, 10ல் சனி இருந்தா போன பிறவியில் செய்த கர்ம வினைகளை அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில உங்களுக்கு தோஷத்தை டியூன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இதுக்கு பேரே கர்மச்சனின்னு பேர். காலம் சென்ற மதிப்பிற்குரிய திரு நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் கண்டுபிடித்த விதி இது. நான் கண்டுபிடிக்கல. கர்மச்சனின்னு சொல்றாங்க. 1, 4, 7, 10. இதுக்கு பேரே காசி ஜாதகம்னு சொல்றாங்க. காசி போனா காசியை கண்டேன் கர்மம் தொலைந்ததுங்கிறாங்க. எப்படி? காசியை கண்டேன் கர்மம் தொலைந்தது. காசியை கண்ட போதெல்லாம் கர்மம் போச்சுங்கிறாங்க. அப்ப எல்லாரும் காசி போயிட முடியுமா? போக முடியாது. உங்க கர்ம நிவர்த்தி ஆகணும்னா காசி போவீங்க. விதி அதுதான். அப்போ இதுல ஏழையும் இருப்பாங்க, பணக்காரங்கள் இருப்பாங்க. ஏழைக்கும் 1, 4, 7, 10ல் தொந்தரவு இருக்கும், சனி இருக்கும். காசு வச்சிருக்கிறவங்களுக்கு 1, 4, 7. அப்ப எல்லாரும் போக முடியலன்னா என்ன செய்யறது? அதுக்கு சில விதிகள் இருக்கு. அதையும் நம்ம பேச போறோம். சரிங்க. ஆனா ஐயா கர்மச்சனிக்கு காசி தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பெரிய ஞானிங்க, மகான், நெல்லை கே வசந்தன் ஐயா. அவரையும் இந்த நேரத்துல வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்படி சனி ரிஷப லக்னக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல தனுசுல இல்லாம பார்த்துக்கணும். அதே போல ரிஷப லக்னக்காரர்களுக்கு 12ஆம் இடமான மேசத்தில் இல்லாம பார்த்துக்கணும். இந்த 2 இடத்துல இல்லைனாலே பெஸ்ட், எங்க இருந்தாலும் பெஸ்ட். ரிஷப லக்னத்துக்கு சனி யோகாதிபதி. ரிஷப லக்னத்துக்கு மாதிரி சனி யோகத்தை செய்யறதுக்கு வேற எந்த லக்னத்துக்கும் செய்ய மாட்டார். அடுத்தது துலாம் லக்னக்கு. அப்ப சுக்கிரனோட வீட்டுக்கு சனி வருங்க எவ்வளவு ஃபேவரபிளா இருக்காரு, ரொம்ப ஃபேவரபிளா இருப்பார். நிறைய பேர்த்துக்கு சனி சுக்கிரன் சேர்ந்துருந்ததுன்னா மனைவியின் சொத்தை 85% பேர் அனுபவிக்கிறாங்க. யாருக்கு சனி சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் சரி, மனைவியின் சொத்து வரும். 10,000 ரூபாயாவது வரும் ஏதாவது ஒரு ரூபத்துல. சார் எதுவுமே சொத்து இல்லை, போட்டிருக்கிற நகை ஒரு பொட்டு இல்லாம அந்த அம்மா கழட்டி கொடுத்து உதவி செய்யும். இந்த மனைவியினுடைய சப்போர்ட் கிடைக்கும் அந்த சனி சுக்கிரனுக்கு. அவ்வளவு பலமான அமைப்பு. சூப்பருங்க. அடுத்து மிதுன லக்னம். மிதுன லக்னக்காரர்களுக்கு 8க்கும் 9க்கும் உடையவர். பாதி நன்மை பாதி தீமை. பொதுவா மிதுன லக்னக்காரர்களுக்கு சிம்மத்துல சனி இருக்கும்போது கடும் போராட்டம். இந்த 1979 பிறந்தவங்களுக்கெல்லாம் சிம்மத்துல சனி இருக்கும். 78, 79 இவங்கெல்லாம் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறவங்க பாருங்க கண்ணீரே விட்டுருவாங்க. அடுத்து விருச்சிகத்துல சனி இருந்தா மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மாட்டி எரிஞ்சிடும். அதே மாதிரி மகரத்துல சனி இருந்தா மிதுன லக்னக்காரங்களுக்கு போராட்டம். இதுல சிம்மத்திலையும் விருச்சிகத்திலையும் சனி இருந்தா தான் அதிக போராட்டம், பிரச்சனையை அதிகம் பண்ணும். அடுத்து கடக லக்னம், சிம்ம லக்னம், 2ஐயும் சேர்ந்தே பார்ப்போம். 2 பேருக்குமே சனி திசை வராத அளவுக்கு நல்லது. அவங்க எந்த இடத்துல 12 கட்டத்துல இருந்தாலும் ஒரு உருட்டாம போகாது. நீங்க எந்த பொசிஷனுக்கு வந்திருந்தாலும், என்ன வளர்ச்சியில் இருந்தாலும், சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கு சனி நன்மையை செய்ய பிரயோஜனம் இல்லை, வீக் தான். ஒரு 5% பேர் கடக லக்னம் சிம்ம லக்னத்துக்கு நான் சனி திசையில நான் சூப்பரா தான் இருந்தேன்னா பெரிய கிஃப்ட். அது எங்கேயோ வேற கிரகங்களோட தொடர்பு, பார்வை, புண்ணியம் இது வலுத்திருக்கும்.
இவங்க 2 பேருக்கு சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் சனி வராத வரைக்கும் நல்லது. சில குழந்தைகள்லாம் சனியில பிறந்துருவாங்க. சிம்ம லக்னம் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதியில பிறந்துடுறாங்க. இல்ல கடக லக்னம் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில முதல் வேலை தத்து கொடுத்துருங்க. எப்படி தத்து கொடுத்து வாங்கிருங்க. யாருக்கு சார் கொடுக்கணும்? சாமி கிட்ட கொடுத்து சாமி கிட்ட இருந்து வாங்கிக்கங்க. தாய் மாமனுக்கு கொடுத்துட்டேன், பெரியப்பனுக்கு கொடுத்துட்டேன். இந்த நல்ல நேரம் இருந்தா தாய் மாமனும் பெரியப்பனும் நல்லா இருப்பாங்க. கெட்ட நேரம் இருந்தா தாய் மாமனும் பெரியப்பனும் பலிகடை ஆகக்கூடாது. இல்லை, நல்ல தெய்வத்துக்கிட்ட கொடுத்து தெய்வத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். இல்லை சார் எனக்கு தத்து கொடுக்குற ஐடியாவில் இல்லை, என் குழந்தைய நான் எப்படி தத்து கொடுப்பேன்னு சிலர் நினைப்பாங்க. நேராக குருவாயூர் போங்க, இடைக்கிட கொடுத்துருங்க. இதை விட பெஸ்ட் பரிகாரம் வைரவன் பெட்டி பைரவர், திருப்பத்தூர், சிவகங்கை. அங்க போய் வெள்ளம், மண்டை வெள்ளம் இருக்கும், இடைக்கிட கொடுத்துட்டு வாங்க. சூப்பரா கேட்கும். எவ்வளவு ரிலீஃப் ஆயிருக்கு தெரியுங்களா? எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்றோம். நம்ம அட்டகாசமா ரெடி ஆயிடுவாங்க. இவங்கெல்லாம் இந்த சிம்ம லக்னத்துக்கு கடகலத்துக்கு வந்துருச்சுனாலே நேர வைரவன் பெட்டி ஓடிடுங்க. நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கன்னி லக்ன நண்பர்களுக்கு 5க்கும் 6க்கும் உடையவர். இவங்களுக்கெல்லாம் குழந்தைகளால ஒரு மனக்கசப்பு, பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை, உயர்கல்வியில் தடை, புகழ்ல ஒரு கௌரவ குறைச்சல், நெருக்கடி, கடன் கட்டுறது, வட்டி கட்டுறது, இத்தனையும் இருக்கும். இவங்களுக்கும் சனீஸ்வரன் விருச்சிகத்தில் இல்லாம மேசத்துல இல்லாம இருந்தாலே தப்பிச்சுக்குவாங்க. கன்னி லக்னக்காரங்களுக்கு விருச்சிகத்திலும் மேசத்திலும் இல்லாம இருந்தாலே தப்பிச்சுக்குவாங்க. சிம்மத்துல இருந்தா பரவாயில்ல, வண்டி ஓடிடும், தப்பெல்லாம் இல்லை. சிலருக்கு இருக்கணும், சிலருக்கு இருக்கக்கூடாதுன்னு இருக்கு விதிகள். அடுத்தது துலாம் லக்னம், தலை சிறந்த யோகாதிபதி. துலா லக்னத்துல லக்னத்திலே சனி இருக்கு, துலா ராசியாவும் துலா லக்னமாவும் இருந்து அங்கேயே சனி வந்துருச்சுன்னா சசயோகம். ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல பிறந்து கோடிகள்ல பதவியில முன்ன உயரத்துல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. வழி நடத்தக்கூடிய தகுதியெல்லாம் கிடைச்சிடும். சனி சும்மாவில் இல்லை, சனி கொடுத்தார் எவர் தான் இருப்பார். துலா லக்னத்துக்கு சனி சூப்பர் யோகம், அருமையா வேலை செய்வார். எனக்கு தெரிஞ்சு துலா லக்னத்துக்கு சனி 12 கட்டத்துல எங்க இருந்தாலும் மேக்சிமம் நன்மை செய்வார். ஏன்னா 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவர் குரு வீட்டுல தான் மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சுக்கிரன் வீட்டுல தான் மறைகிறார். 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் புதன் வீட்டுல தான் மறைகிறார். இது பாதிப்பை பெருசா கொடுக்கறது இல்லைன்னு சொல்ல வரேன், தொந்தரவு இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனா மற்ற கிரகங்கள் யார் பாக்குறாங்க, யார் இணையறாங்கன்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா அதை பார்த்தா நம்ம முடிவுக்கு வரும். அடுத்து விருச்சிக லக்னக்காரங்க சனீஸ்வரன், இவர் வந்து 50-50, நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விருச்சிக லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலேயே சனி, மேசத்துல சனி, சிம்மத்துல சனி, மிதுனத்துல சனி இல்லாத வரைக்கும் நல்லது. மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். இருந்துச்சுன்னா ஒரு போர்க்களம், போராட்டம் சனி திசையில இதெல்லாம் நடக்கும். தனுசு லக்னக்காரங்களுக்கு கடகத்துல சனி இல்லாத வரைக்கும் நல்லது, கடகத்துல விருச்சிகத்துல சனி இல்லாத வரைக்கும் நல்லது. அடுத்த ஆப்ஷன் 50-50, சிம்மத்துல சனி இல்லாத வரைக்கும் நல்லது. மற்ற எங்க இருந்தாலும் அப்படியே வண்டி ஓடிடும். மேசத்துல நீசமாவார். தனுசு லக்னக்காரங்களுக்கு 5ஆம் இடமான அங்க சனி இருந்தாலும் புத்திர பாக்கியங்கள் எல்லாம் தொல்லை கொடுப்பாரு. நீசமாயிடுறாருல, தனகாரகன் முயற்சிக்கான கிரகம் போய் அங்க நீசமாகுது. அவன் நல்லதை மேக்சிமம் செய்ய மாட்டான். இப்ப நான் சொல்றதெல்லாம் பேசிக்.